சீக்கிரம் போங்க சார். சந்தோஷ், கொஞ்சம் ஃபாஸ்டா போங்களேன். சந்தோஷ், அந்த காரை தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓவர்டேக் பண்ணுங்க. கதிர், ஒரு நிமிஷம் கொஞ்சம் கீழே இறங்குங்களேன். கதிர் ப்ளீஸ். கதிர் 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 ப்ளீஸ் கீழே இறங்குங்க. உங்ககிட்ட பேசணும். டேய், இவ்வளவு சொல்றாங்களா ரெண்டு பேரும்? இறங்கி வாடா கீழே. கதிர், எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு போச்சு. இதுக்கு மேலேயும் நீங்க ஏன் மலேசியா போகணும்? கதிர், நான் சாரி. நான் இல்லை, தேவி அழுதுகிட்டே சொன்னாலா நான் அதை ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிட்டேன். உங்கள் அம்மா வேற அதையே சொன்னாங்களா, அதனால் உண்மை நினச்சிட்டேன். இல்லை, நான் கொஞ்சம் யோசிச்சிருக்கணும். நான் என்னடானா மடத்தனமாக அது ஐம் ரியலி சாரி. ஐ ரியலி ரிக்ரெட் ஃபார் மை பிஹேவியர். நான் பண்ணது தப்பு தான். எனக்கு தயவு செய்து மன்னிச்சிருங்க ப்ளீஸ். மச்சான், அந்த பாரு, பாரதி கஷ்டப்பட்டு எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ணிருக்காங்க. இதுக்கு மேலே எதுக்கு நீ மலேசியா போகணுன்ற? சொன்னா கேளு மச்சான், அங்கெல்லாம் நீ போக வேணாம். ஒருவேளை சரி பண்ண முடியாமல் போயிருந்தா என்ன இருக்கும்? டேய், அதான் சரி பண்ணியாச்சுல்ல. இந்த பாரு மச்சான், இனிமே வினிதா ஒன்றும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டான். டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டாடா. நான் அதை பற்றி சொல்லலை. பாரதி இந்த விஷயத்தில் இறங்கி இதை சரி பண்ண முடியாமல் போயிருந்தா என்ன இருக்கும்? எல்லாரும் என்ன தப்பானவன் தானே நினச்சிட்டு இருந்திருப்பாங்க. நான் கதிரது ஏதோ தெரியாமல் நடந்துருச்சு. விட்டுருங்களேன். டேய், ரெண்டு பேர் இவ்வளவு சொல்றாங்க, இவரு மன்னிப்பு கேட்கிறாரு. அப்புறம் என்னடா உனக்கு? அதானே, உங்களுக்கெல்லாம் மனசு மாறிடுச்சுன்னா ஸோ உங்களுக்கு எது கரெக்டுன்னு படுதோ அதுதான் கரெக்ட். மற்றவங்களும் அதுதான் சரின்னு தலையாட்டிட்டு போயிடணும். என் பக்கத்துல இருந்து என் பக்கம் நியாயத்தை யாருமே யோசிச்சு பார்க்க மாட்டீங்களே. கதிர், நீங்க நினைக்கிறத எல்லாரும் நினைக்க முடியாது. தேவி கதிரோட மனைவி. தன்னோட கணவன் எப்படி இருக்கணும்னு அவளுக்கும் கனவு இருக்கும், ஆசை இருக்கும். அது உடையும் போது கோவம் வரதா செய்யும். தேவியோட கோவத்துல தப்பில்லை கதிர். அவளோட கோவம் நியாயமானது. தேவி என் மேல கோவப்பட்டது தப்புன்னு நான் சொல்லவே இல்லை. தேவிக்கு என் மேல கோவப்படுறதுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. ஆனா அதே சமயத்துல என் பக்கம் இருக்கிற நியாயத்தை பத்தி கொஞ்சம் கூட யோசிச்சு பார்க்காம ஒரு தப்பான முடிவுக்கு வந்தா பாத்தீங்களா, அதத்தான் என்னால தாங்க முடியல. சரி, ஓகே. இப்போ எல்லாரும் வந்து என்கிட்ட நாட்டாம பேசுறதுக்கு பொறுமையா வருவாங்க. இன்னைக்கு என் விஷயம்னா ஒரு மாதிரி இருக்காரு. அன்னைக்கு உங்க வீட்டுக்காரர் மிஸ்டர் சந்தோஷ், அவரோட தம்பி ராஜேஷ் தப்பு பண்ணும்போது என்ன பண்ணாரு?
அன்னைக்கு எப்படி நடந்துக்கிட்டாரு கொஞ்சம் யோசிச்சு பார்க்க சொல்லுங்க. அன்னைக்கு ராஜேஷ் தப்பு பண்ணும்போது 2 பக்க வாதத்தையும் கேட்டுட்டு நிதானமா ஒரு முடிவுக்கு வந்து ராஜேஷ் கிட்ட நீ கவலைப்படாதடா, உன்னை என்னால புரிஞ்சுக்க முடியுது, ஒரு அண்ணனா உனக்கு நான் சப்போர்ட் பண்ணுவேன்னு சொல்லி அவனுக்கு தைரியம் கொடுத்து ஆறுதல் படுத்தி அவனை வீட்டுக்கு அழைச்சிட்டு போனாரு. சரிடா, அதுக்கும் நீ மலேசியா போறதுக்கு என்ன சம்பந்தம்? இருக்கு மச்சான், சம்பந்தம் இருக்கு. அன்னைக்கு அவ்வளவு பொறுமையா அந்த விஷயத்தை ஹேண்டில் பண்ண தெரிஞ்சவரு என் விஷயத்துல என்ன பண்ணாரு? ஜஸ்ட் தேவி வீட்டுல கண்ணை கசக்கிட்டு வந்து ஒரு வார்த்தை சொன்ன உடனே எவ்வளவு ஆத்திரமா எவ்வளவு ஆவேசமா என் வீட்டுக்கு வந்தாரு. தேவி தரப்பு நியாயத்தை மட்டும்தான் அவர் கேட்டாரு, என் தரப்பு நியாயத்தை அவர் கேட்டாரா? கண்ணு மண்ணு தெரியாம என்ன போட்டு அன்னைக்கு அடிச்சு எவ்வளவு கெஞ்சின நான் ஒரு நிமிஷம் நான் சொன்னது அவர் காது கொடுத்து கேட்டுப்பாரா? இல்லையே. அன்னைக்கு அவருக்கு ராஜேஷ் விஷயத்துல இருந்த பக்குவமும் பொறுமையும் என் விஷயத்துல ஏன் இல்லாம போச்சு? இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, மிஸ்டர் சந்தோஷ் வந்து எப்பவுமே வந்து சிதம்பரம் சாருக்கு ஒரு சன்னாவும் தேவிக்கும் ராஜேஷுக்கும் ஒரு அண்ணனாவும் தான் இருப்பார். என்ன மாதிரி ஆளுங்களை பத்திலாம் அவருக்கு கவலை கிடையாது. ஒரு மச்சானா எந்த காலத்திலுமே எனக்கு அவர் சப்போர்ட் பண்ணது கிடையாது. அது எனக்கு தேவையும் கிடையாது. ஆமா, அவங்கெல்லாம் யாருங்க? born with silver spoon. அவங்க அப்படிதான் இருப்பாங்க. ஆனா பாரதி, நீங்க அப்படி இல்ல. நீங்க இந்த மாதிரி மிடில் கிளாஸ்ல பிறந்து வளர்ந்தவங்க தான். இதுல ஒரு கொடுமை என்ன தெரியுமா? நம்மள மாதிரி மிடில் கிளாஸ் ஆளுங்க பணக்கார குடும்பங்களுக்கு எல்லாம் வாழ்க்கப்பட்டு போகவே கூடாது. ஏன்னா நம்மள மாதிரி மிடில் கிளாஸ் ஆளுங்க பணக்கார வீடுகளுக்கு கல்யாணம் பண்ணிட்டு போனோம்னா இந்த பணக்காரங்க வந்து நமக்கு ஏதோ வாழ்க்கையை வந்து பிச்சை போட்ட மாதிரியே நினைப்பாங்க. அது இந்த பணக்காரங்க பிளட்லயே இருக்கும் போல இருக்கு. ஒரு சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், ஒரு ஈகோ, தான்கிற கர்வம். இந்த கர்வம் இருக்கு பாருங்க, அது வந்து என்ன பண்ணும்னா, எல்லா விஷயங்களும் ஒழுங்கா போயிட்டு இருக்கிற வரைக்கும் ஓகே. என்னைக்காவது எங்கேயாவது ஒரு சின்ன பிரச்சனை வந்துச்சுன்னா நம்மள மாதிரி ஆளுங்க கிட்ட இருக்கிற நியாயம் தர்மம் இதை பத்திலாம் யோசிக்கவே விடாது. நம்மள அப்படியே தூக்கி எறிஞ்சு கீழே போட்டு மிதிச்சிருவாங்க. அப்படி இல்ல கதர். உங்களை எல்லாருக்குமே பிடிக்கும், உங்க மேல பெரிய நம்பிக்கையை வச்சிருக்காங்க. அதுதான் சட்டனை கோவப்பட வச்சிருச்சு. நீங்களும் நல்லா இருக்கணும்னு தான் மாமா ஆசைப்பட்டாரு. அதுக்காக தானே சினிமா கூட ஆரம்பிச்சாங்க. நான் இல்லைன்னு சொல்லவே இல்லையே. அதுக்கு நான் என்னைக்கும் நன்றியோட தான் இருக்கேன். ஆனா நீங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கங்க. ஒரு விஷயத்த ஒருத்தங்களுக்கு செஞ்சு கொடுத்துட்டு அதனால ஒருத்தர் பலனடைகிறத பார்த்து சந்தோஷப்படுறதுக்கும் அதனால ஒருத்தர் பலனடைகிறத பார்த்து பெருமைப்படுறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. இந்த பணக்காரங்க இருக்காங்களே, அவங்க வந்து நம்மள மாதிரி ஏழைங்களுக்கு ஏதாவது ஒரு உதவி பண்ணாங்கன்னா அதனால நம்ம பலனடைகிறத பார்த்து சந்தோஷப்பட மாட்டாங்க. தோ இவனுக்கு நான் செஞ்சுட்டேன், என்னாலதான் இவன் இவ்வளவு நல்லா இருக்கான் அப்படின்னு வந்து தற்பெருமை தான் படுவாங்க.
அது அவங்களுடைய பிறவிக்கணும், மாறாது. இல்ல கதிர், நீங்க கோவத்துல பேசுறீங்க. இல்ல பாரதி, நான் கோவத்துல பேசல, நிதானமா தான் பேசுறேன். இப்ப கூட நான் மலேசியாவுக்கு போறது யார் மேலேயும் கோவப்பட்டு இல்ல. என்னால இந்த குடும்பத்துல யாருக்கும் எந்த விதமான பிரச்சனையும் வந்துடக்கூடாதுங்கிற நல்ல எண்ணத்துல தான் நான் மலேசியாவுக்கு போயிட்டு இருக்கேன். ராம், நான் என்ன சொல்ல வரேங்கிறது உனக்கு புரியும் நினைக்கிறேன். உனக்கு புரிஞ்சதுன்னா எனக்கு அதுவே போதும். சரி பாரதி, எனக்கு ஃப்ளைட் டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். இதுதான் உங்க முடிவா? ஆமா. கதிர், நீங்கள் தப்பாக புரிஞ்சிட்ருக்கீங்க. அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாதுங்க. நான் பண்ணது தப்பு தான். அது நான் ஜஸ்டிஃபை பண்ணவே இல்லை. நான் அது இட் ஸ்டூபிடிட்டி, நான் மடத்தனம் பண்ணிட்டேன். ஆனால் அப்பாவை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே ஒன்று தான். இப்போ நான், நீங்கள், ராஜேஷ் எல்லாருமே ஒன்று தான். அப்பா என்ன கண்டிக்கிறது இல்லையா? அந்த மாதிரி தான் நான் பண்ணது. ஷோ வைத்தியகாரதான் அவசரம். நீங்கள் வேணா என்ன 2 அடி அடிச்சிருங்க. டேய், என்னடா நீ இவ்ளோ சொல்றாருல, மலேசியா போயிட்டா எல்லாம் சரியாயிடுமா? அதான் மன்னிப்பு கேட்கறாங்கல்ல, புரிஞ்சுக்கோ மச்சான். உங்ககிட்ட நின்று பேசிட்டு இருக்கிறதுக்கு எனக்கு டைம் இல்லை. எனக்கு நேரமாகுது, நான் போகணும். கதிர், போகாதீங்க கதிர். நான் மன்னிச்சிருங்க ப்ளீஸ் கதிர். சந்தோஷ், என்ன பண்றீங்க சந்தோஷ்? இல்ல, நான் உங்க மேல கை வச்சு என்ன பண்றீங்க? நான் சந்தோஷ், ஏதோ மடத்தன ப்ளீஸ். ப்ளீஸ், ரியலி சாரி. தங்கச்சி மேல இருக்க பாசம் எதுக்கு இப்படி ரோட்ல சீன் கிரியேட் பண்ணிட்டு இருக்கீங்க? போகாதீங்க போகாதீங்க கதிர். டேய் டேய் நில்றா. டேய் கால்ல எல்லாம் எல்லாம் முடிஞ்சு போச்சு. எல்லாம் என்னால தான். என்ன உங்களால? அவ்வளோ மன்னிப்பு கேட்குறீங்க, அவன் பாட்டு போயிட்டே இருக்கான். போக மாட்டார் ராம். எங்க போவாரு? வருவார். எப்படிங்க வருவான்? இவ்வளோ கெஞ்சிரும், இவ்வளோ எடுத்து சொல்லிட்டு இருக்கோம், அவன் பாட்டு போயிட்டு இருக்கான். வருவான்றீங்க? வருவாரு ராம், கண்டிப்பா வருவார். நம்ம போலாம். சந்தோஷ், நம்ம போலாம் வாங்க. ம்.
பாரதி, கதிர் வரலையா? சொல்லுங்க, கதிர் வரமாட்டேன்னு சொல்லிட்டாரா? இனிமே வரவே மாட்டாரா? போட்டோம், வராமையே போட்டோம். நான் தனியாவே இருந்துக்கிறேன். வரலன்னா பரவாயில்ல. தேவிமா, என்ன ஆச்சுடா பாரதி? என்னாச்சு? எவ்வளோ சொல்லியும் கதிர் வரலப்பா. பாரதி, கதிர் ஏமா அப்படி பண்றான்? தப்புமா, பெரிய தப்பு. பாரதி, குழந்தை எங்க? ஆமா, ஏன் பாரதி, குழந்தை எங்க? நீதானே கூட்டிட்டு போன. எங்க அவன்? கதிரை அழைச்சிட்டு வரேன், அவனை தான் கூட அனுப்பியிருக்கேன். குட்டி அப்பாவை அழைச்சிட்டு வந்துருவான். எனக்கு தேவி மேலே இருந்த கோவத்தை அவன் தானே சுக்குநூறாக உடச்சி தூக்கி போட்டான். அதே மாதிரி அவங்க அப்பாவோட கோவத்தையும் உடச்சி தூக்கி போட்டு அவங்க அப்பாவை மறுபடியும் கூட்டிகிட்டு வருவான். என்ன சொல்றீங்கன்னே புரியல. குழந்தை எங்க சந்தோஷ்? என்னடா சீரியஸ் இல்லாம சிரிச்சுட்டு இருக்க? பாரதி என்ன பண்ணிருக்கான்னு எனக்கு புரிஞ்சு போச்சு, அதனால சிரிக்கிறேன். உனக்கு புரியல, அதனால நீ கோவப்படுற. பாரதி, யூ ஹாவ் டன் எ குட் ஜாப். ஆமா, ஏர்போர்ட் போறதுக்குள்ள கார்ல இருக்கிற குழந்தைய கதிர் பாத்துருவான்ல? அண்ணா அண்ணா அண்ணா, வண்டி நிறுத்துங்க. ராஜா, பொம்மலாட்டம், எல்லாம் பொம்மலாட்டம், பொம்மலாட்டம்.